3.15ல் 4th sum பார்க்குறோம். இந்த ஷார்ட்ஸில் அவங்களே டேபிள் ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் பைப்ஸ் டைம் டேக்கன் டு ஃபில், எவ்வளோ நம்பர் ஆஃப் பைப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது அந்த டேங்க் வந்து எவ்வளோ டைமில் ஃபில் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 பைப்ஸ் கனெக்ட் பண்ணோன்னா 45 மினிட்ஸ் ஆகுது. 3 பைப்ஸுக்கு 30 மினிட்ஸ், 6 பைப்புக்கு 15 மினிட்ஸ் ஆகுது. 9 பைப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா 10 மினிட்ஸில் ஃபில் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம 2 கிராஃப் வரைஞ்சிட்டு 2 சப்டிவிஷனுக்கும் ஆன்சர் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பைப்ஸ் இன்க்ரீஸ் ஆக டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ xy is equal to kங்கிற ஃபார்மேட். ஸோ எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு k கிடைக்கும். 2 × 45, 3 × 30, 6 × 15, 9 × 10 எதை மல்டிப்ளை பண்ணாலும் k is equal to 90 அப்படின்னு சொல்லி தான் கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்னன்னா கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம என்ன வரைஞ்சிக்கலாம், ஒரு கிராஃப் வரைஞ்சிக்க போகிறோம். அந்த கிராஃபில் கட் ஆகிற இடத்த பொறுத்து 2 சப்டிவிஷனுக்கும் ஆன்சர் பண்ண போகிறோம். இதுதான் அந்த கிராஃப். இங்கே வந்து நம்பர் ஆஃப் பைப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் டேக்கன் குறையிறதுனால இந்த மாதிரி ஒரு கர்வ்டான ஒரு லைன் வந்திருக்குது. இதில் நம்பர் ஆஃப் பைப்ஸ் வந்து 5 பைப்ஸ்னால் எவ்வளோ டைம் ஆகும், 9 மினிட்ஸில் எவ்வளோ பைப் ஃபில் ஆகணும்னா எவ்வளோ பைப்ஸ் வேணும்னு சொல்லி 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதை கிராஃப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ் சப்ஜெக்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸ் சம்மும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.